தமிழகத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என ஏற்கனவே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது பற்றி ஒரு சிறப்பு செய்தியை தற்போது பார்க்கலாம். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் ஹெல்மெட் அணிய வேண்டும் என தமிழக அரசு 1985 மார்ச் 8 உத்தரவிட்டது. புதிய மோட்டார் வாகன சட்டம் 1988 மத்திய அரசால் வெளியிடப்பட்டு 1989 அமல்படுத்தப்பட்டது. ஹெல்மெட் அணிவது கட்டாயம் இல்லை என 1989 ஜூன் 6 தமிழக உள்துறை அரசாணையில் குறிப்பிடப்பட்டது. பிறகு கடந்த 2007 ஆண்டு ஜூலை மாதம் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உத்தரவிடக் கோரியிருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது இது தொடர்பாக சட்டம் கொண்டுவரப்படும் என தமிழக அரசு உறுதியளித்தது. அதன்படி கட்டாய ஹெல்மெட் சட்டமும் கொண்டுவரப்பட்டது. முதலில் சென்னை உள்ளிட்ட 6 மாநகரங்களிலும் பிறகு மாநிலம் முழுவதும் இது அமல்படுத்தப்பட்டது. சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் ஹெல்மெட் அணியாமல் சென்றவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சிலர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனால் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவதை கடுமையாக கடைபிடிக்க வேண்டாம் என அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து கட்டாய ஹெல்மெட் சட்டம் தளர்த்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து செல்வதை கட்டாயமாக்கியுள்ளது.